ஓகே அண்ணா, இப்ப பர்கூர்ல வந்து பாத்தீங்கன்னா ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் கட்டி தரப்படும்னு சொல்லிருந்தாங்க அண்ணா. அது வந்துருச்சுங்களா? ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ், கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் பர்கூர்ல இருக்கு. வந்துருச்சா? இருக்கு. நீங்க கேள்வி வந்து இல்ல நானா இருக்கான்னு இல்லன்னா நான் சொல்றேன். இருக்குனா இருக்கு, இல்லன்னா இல்ல, அவ்வளவுதான். இருக்கான்னு தான் நான் கேக்குறேன். இருக்கு. ரைட், ஓகே. சரி, கிருஷ்ணகிரியில சென்ட் ஃபேக்டரி கொண்டு வரப்படும்னு சொல்லிருந்தீங்க. வந்துருச்சுங்களா? சென்ட் ஃபேக்டரி வந்து வரல, இன்னும் வரல. அதுக்கான முயற்சிகள் ஏதாவது முயற்சியான அடுத்த 5 ஆண்டுல வந்து சென்ட் ஃபேக்டரி நிச்சயமா வரும். சரி, கடைசியா 2 கேள்விங்க ஐயா. சொல்லுங்க. இப்ப கிருஷ்ணகிரியில மாம்பழக்கூழ் தொழிற்சாலை புதிதா கொண்டு வரப்படும். அதே மாதிரி அரசு வேளாண்மை கல்லூரி ஒருங்கிணைந்த நீதிமன்ற வளாக கட்டிடம். அதாவது கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் தோட்டக்கலை பயிர்கள் அதிகமா இருக்கு, விளையுது. இந்த தோட்டக்கலை பயிர்களுக்கு வந்து ஒரு ஆர்டிக்கல் யூனிவர்சிட்டி வேணும்னு சொல்லி எங்களுடைய கோரிக்கை, நீண்ட நாள் கோரிக்கை. அந்த கோரிக்கையை வந்து நம்ம மாண்புமிகு வேளாண்மை துறை அமைச்சர் எம்ஆர்கே பன்னீர்செல்வம் நான் தான் வந்து கலெக்டர் ஆபீஸில் பேசும்போது வச்சோம். அவர் இன்னைக்கு வந்து அந்த ஆர்டிகல்ச்சர், அந்த வேளாண்மை இது வந்து பல்கலை காலேஜ் வந்து பையூர்ல வந்து ஆரம்பிச்சு அட்மிஷன் போட்டு இன்னைக்கு பில்டிங் கட்டிக்கிட்டு இருக்காங்க. அது பாருங்க ஐயா. அதே மாதிரி மக்களை தேடி மருத்துவம்ன்ற ஒரு உன்னதமான ஒரு திட்டம், நல்ல திட்டம். அது இந்தியாவிலேயே முதல்ல தமிழ்நாட்டில் தொடங்கப்பட்டது. அது நம்ம ஊர் கிருஷ்ணகிரியில தான் தொடங்கப்பட்டுச்சுன்னு நினைக்கிறேன். அமைச்சர் மா சுப்பிரமணியம், முதலமைச்சர் எல்லாருமே வந்து முதலமைச்சரே வந்து ஒரு பயனாளியுடைய இல்லத்துக்கு போய் தொடங்கி வச்சாங்க. நல்லா ஞாபகம் இருக்கு. இப்ப அந்த திட்டம்லாம் நல்ல திட்டங்கள் கிருஷ்ணகிரியில கொண்டு வரப்பட்டிருக்கு. ஆனா தலைமை மருத்துவமனை அங்க போதுமான மருத்துவர்கள் இல்ல, செவிலியர்கள் இல்ல, நவீன உபகரணங்கள் நிறைய இல்லன்னு சொல்லி குற்றச்சாட்டுலாம் இருக்குங்க. எந்த தலைமை மருத்துவமனை சொல்றீங்க? கிருஷ்ணகிரி காலேஜ் சொல்றீங்களா இல்ல தலைமை மெடிக்கல் காலேஜ் சொல்றீங்களா? மெடிக்கல் காலேஜ்ல நீங்க போய் வந்து கணக்கு எடுத்தீங்களா? எவ்வளவு டாக்டர் இருக்காங்கன்னா மக்கள் சொல்றத சொல்றாங்க. பேட்டிகள் இருக்கு நம்ம கிட்ட சார். அங்க வந்து ஒரு மெடிக்கல் காலேஜ்ல வந்து டாக்டர்ஸ் இல்லாம வந்து டாக்டர்ஸ் இருக்காங்க, போதுமான டாக்டர்ஸ் இல்ல. போதுமான 1-2 குறைச்சா இருக்கதான் செய்யும். எல்லா அரசாங்கத்திலும் அது நடக்கும், எல்லா அரசாங்கத்திலும் நடக்கும். அதுக்காக நீங்க போதுமானது வந்து நீங்க இந்தியாவிலேயே 1,00,000 மக்களுக்கு, இந்தியாவிலேயே 1,00,000 மக்களுக்கு அதிகப்படியான மருத்துவர்கள் இருப்பது தமிழ்நாட்டில் தான். 149 மருத்துவர்கள் இருக்காங்க. சரிங்க. ஓகே. இந்தியாவிலே தமிழ்நாட்டில் தான் 1,00,000 மக்களுக்கு 149 டாக்டர் இருக்கிறது தமிழ்நாட்டில் தான். ஆனானப்பட்ட மோடி ஆள்ற குஜராத்திலே வெறும் 60 டாக்டர் தான், வெறும் 60 டாக்டர் தான். இவங்களுடைய கூட்டணி ஆட்சி, கூட்டணி தலைவர் அவர் இருக்கக்கூடிய மோடி குஜராத், அந்த குஜராத்ல 1,00,000 மக்களுக்கு 60 மருத்துவர் தான் இருக்காங்க. தமிழ்நாட்டில் 1,00,000 மக்களுக்கு 149 டாக்டர் இருக்காங்க. ஓகே, நன்றி.